சபையோர்களே, பெரியோர்களே, பெரியோர்களே, சபை நிறைய வந்த என் தாய்மார்களே, தாய்மார்களே, பெரியோர்கள் சபையோர்கள் என்னை பெற்றெடுத்த தாய்மார்களே, தாய்மார்களே, கல்வி கற்ற பெரியவர்களே, பெரியவர்களே, தொழில் படித்த கலைவாணர்களே, கலைவாணர்களே, வருங்கால மாணவ செல்வங்களே, வாலிபர் இளம் சிங்கங்களே, இளம் சிங்கங்களே, எனது அருமை சகோதர சகோதரர்களே, சகோதரர்களே, அதாவது என்ன இந்த தெய்வ செயல்புறமான நகரத்திலே, இந்த நகரத்துல மக்களை காத்து ரட்சித்து என்றென்றைக்கும் கிருபையுடனே குழுவிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அங்கையற்கண்ணி அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி, பிரம்மாண்ட நாயகி, அருள்மிகு என் தாயாகப்பட்ட மாரியம்மனுடைய திருவாலயம் இந்த ஆலயம், இந்த பெரிய ஆலயம், அப்பேறுபட்ட இந்த மாரியம்மனுடைய திருவாலயத்திலே, சித்திரை மாதத்தில் அம்மனுடைய ஆலயத்திலே கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. சிறப்பா நடந்து வருகின்றது. தாய்மார்கள் ஏன் அங்க போய் இருக்கிய? அங்க உஜாலா போடாத மாதிரி கொஞ்சம் காத்தடிக்கும். அவங்க இந்த கோட்டை தாண்டி நீங்களும் வரக்கூடாது, நீங்களும் வரக்கூடாது, நாங்களும் வரமாட்டோம் அப்படின்னு போட்டு உட்கார்ந்துருக்காங்க. அப்படின்னு கோட்டை உயர போட்டுருக்காங்களோ. நீங்களாம் முன்னால வந்து உட்கார்ந்து உங்க முகத்தை பார்த்தா தான் கதையே வரும். பாத்துக்கோங்க, எங்களுக்கு கதையே வரும். உங்க முகத்தை பார்க்கல, உங்க முகம் தெரியலன்னு வைங்க, கதையே எங்களுக்கு வராது வராது வராது. அதனால எல்லாரும் முன்னால வந்து உட்காருங்க. சரஸ்வதி எங்க இருந்து வாரா? கலைமகள் வந்து கூட்டத்துல இருந்துதான் எங்க நாக்குக்கே வருவா, சபையில இருந்து தான் வருவா. உங்க முகத்தை பார்க்க தான் எங்களுக்கு உற்சாகமா இருக்கும். உங்க முகத்தை பார்த்தா தான் எங்களுக்கு படிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். ஆமா, சந்தோஷமா இருக்கும். அதனால முன்னால வந்து உட்காருங்க. சரிதான். ஆமா, நீ முகத்தை பார்க்கனா இறங்கி போய் கிட்ட பாத்துக்கலாம். அப்படி இல்ல, அப்படியா? வரணும் இல்ல, அவங்க மனசு லைட்ட போட்டு விடுங்க. அவங்க மனசு வச்சு வந்தா விளையாட்டுக்கு சொல்லல, உண்மையா தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அப்படியா? அவங்க நினைக்காங்க அந்த பிள்ளை விளையாட்டுக்கு ஏதோ பேசிக்கிட்டு இருக்கு போலக்கு. இல்ல, விளையாட்டு இல்ல. சபையோர்களே, பெரியோர்களே, சபை நிறைய வந்த என் தாய்மார்களே, இந்த தெய்வ செயல்புறத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த மாரியம்மனுடைய திருவாலயத்திலே சித்திரை மாதத்தில் அம்மனுடைய ஆலயத்தில் கொடை விழா பெரும் விழாவாகவே நடந்து வருகின்றது. அப்படி வாங்க, ரொம்ப சிறப்போடு நடந்து கொண்டிருக்கின்றது. அப்பே போதும் போதும் போதும், உங்களை பார்த்தா தான் நல்லா இருக்கும், இல்லைன்னா நல்லா இருக்காது. அப்படி போடுங்க. இப்போ எப்படி இருக்கு பாக்க? உங்க முகத்தை பார்த்தா தான் நீங்க எங்களை பத்தி என்ன நினைக்கிய அப்படிங்கிற உங்க முகத்துல தான் எங்களுக்கு தெரியும். உங்க ரியாக்ஷன் வச்சு தான் படிக்க முடியும். அதை வச்சு தான் முடிவு பண்ண முடியும். அதனால இந்த மாரியம்மனுடைய திருவாலயத்திலே இந்த அம்மனுடைய ஆலயத்திற்கு இன்றைக்கு ஒரு நேர நிகழ்ச்சிக்காக நாமளுடைய வில்லிசையை அன்போடு இந்த ஆலயத்திற்கு வரவழைக்க வேண்டும் என்று அன்போடு நாமல் 6 பேர்களையுமே இந்த ஆலயத்திற்கு வரவழைத்து உள்ளார்கள். சந்தோஷம் உள்ளார்கள். நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு வேற ஒண்ணும் இல்ல, என்னம்மா செட்டுக்காரன்னாச்சு போய் ஊடாவுல உட்கார்ந்துக்கிட்டாவோ. கரெக்ட். அதுக்கு தான் யாரும் முன்னால வரல. ஆமா, அதுக்கு அதான் முன்னாடி வராம இருந்தாங்க. சரிதானே? எந்த ஒரு ஆலயத்திலேயுமே சரி எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாமல் முதலாகவே வில்லுப்பாட்டு ஒன்று ஆரம்பிக்க வேண்டுமானால் அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் என்ன ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே சாஸ்தாங்கதையை தான் ஆரம்பிக்க வேண்டுமா? ஏனம்மா முதல்ல சாஸ்தாங்கதை ஆரம்பிக்கணும்? ஏன் அவருக்கு பாடுகிறோம் தெரியுமா? எதற்காக? அகில உலகத்திலே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா என்னென்ன? அப்படின்னா நம்மெல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மானிட மனுக்கள். ஆனால் தருமஞான சாஸ்தா ஐயனார் வந்து அப்படி கிடையாது. அப்புறம் எப்படியோ? அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் பிறந்த பிள்ளை. நம்மலாம் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறந்த பிள்ளை. ஹரிஹர சுதன் அப்படி கிடையாது. ஆணுக்கும் அரிக்கும் சிவனுக்கும் வந்து பிறந்த பிள்ளை. அப்பேறுபட்ட ஹரிஹர புத்திரன் தருமஞான சாஸ்தா வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வருமா? அப்படி சாஸ்தா பிறவி ஆகவில்லை என்றால்? சாஸ்தா பிறக்கலைன்னா என்ன ஆகும்? சாமி பைபாஸ்ல வந்துட்டு பைபாஸ்லயே வீட்டுக்கு போயிருவாரு. அப்படியே வீட்டுக்கு போயிருவாரு. பிறகு ஐயனார் பிறந்தாத்தான் அம்மாவும் உள்ள வருவா. அம்மா வருவா. அதனாலே சரி 4 வார்த்தையிலே சாஸ்தாவை பிறவி செய்து விட்டு முடித்து சக்தி கொண்டு கொலுவிருந்து வரக்கூடிய இந்த மாரியம்மனுடைய திருப்புகழையே நாங்கள் பாட இருக்கிறோம். அழகா பாட போறோம். பாடக்கூடிய
பாட்டிலே பழுது குச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், கதை குற்றங்கள் எங்களுடைய கடையிலேயே பொருள் குச்சங்கள். பொருள் குற்றங்கள் சாரீர குச்சம் குறை இருந்தாலும் சரீர குச்சம் குறை இருந்தாலும் எங்கள் ஆளுக்கள் அடி தாளங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் முன் சொல் பின்னால் இருக்கலாம், பின் சொல் முன்னால் இருக்கலாம், அறிந்து பாடினாலும் அறியாமலே பாடினாலும் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமலே பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கும் இந்த ஊருக்கும் எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள், பேரறிஞர்கள், கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு சிறு குழந்தை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி என்னால் தெரிந்தளவு என் சிச்ச அறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தால் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ, வீட்டுக்கு கூட்டிட்டு போய் பச்சை மாட்டிட்டு எப்படி பட்டாரு கொடுப்பீங்களோ, ரெடியா இருக்கவோ, எதுக்கு அடிக்கிறதுக்கா? அதான கேக்குங்க. அக்கா அடிக்க மாட்டாவ, நீ வேற என்ன இல்ல உங்களை அடிக்க ரெடியா இருக்கவோ, என்ன அடிக்க மாட்டாவ, என்னை அன்பா வீட்டு கூட்டு போக ஆதரவா இருக்காங்க. ஆமா, எல்லாத்தையும் அன்பா தான் ஆதரிப்பாங்க. அதனால சரி, உங்களை அவங்க ஆதரிச்சானா எங்களை அண்ணாச்சி மாருவை கூட்டு போவாங்க. போயிட்டு வாங்க, கடையில ஒரு டீ வாங்கி கொடுப்பாங்க, வீட்டுக்கு போயிடணும். ஆமா, டீ மட்டுமா வாங்கி தருவாங்க, அதோட சேர்த்து வடையும் வாங்கி தருவாங்க. சரி, வேற என்ன? 6 விலை 100 குச்சங்கள் அடியாலை ஆதரிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். பாதி மதி மான் மழுவோ கங்கையோடு பாம்பணிந்து பார்வதியை மனம் புரிந்த ஆதிசிவன் மோகமது கலிதமாகி அச்சுதன் என் பெருமான் இருகரத்தினால் எந்த சோதி மணி விளக்கு ஒளிர்வு போல் 5 மைந்தர்கள் தோளிலே பூநூல் இலங்க தோன்றி மேதினில் அரிக்கும் சிவனுக்கும் அறிகிற புத்திரனாகவே வந்து உதித்த தருமன் ஞான சாஸ்தாக்கள் யாரெல்லாம் வந்து பிறந்தார் தெரியுமா? யாரெல்லாம்? சாஸ்தா பிறந்தது பங்குனி மாதம் புதன்கிழமை உத்திர நட்சத்திர தந்து பிறந்தார். அவர் பிறந்த கிரகம் என்ன தெரியுமா? என்ன கிரகம்? பங்குனி மாதம் புதனது உத்திரம். ஐயா, பங்குனி மாதம் புதனது உத்திரம். நலபுரண பஞ்சமி கடகலக்கணத்தில் இங்கிதமாகவே அமிர்த யோகத்தில் ஆதிக்கும் சிவனுக்கும் பிள்ளையாய் பிறந்தார். அவர் கையில் பிறந்தவர்க்கு கையனார் என்றுவார். அவர் ஆதியிலே உள்ளவர்க்கு ஐயனார் என்றுவார். சாமி ஐயனார் ஹரிஹர சுதன் ஐயனார் சபரிமலை ஐயனார் அச்சங்கோவில் ஐயனார் குலத்தூக்குள ஐயனார் ஆரியங்காவ் ஐயனார் சொரிமுத்து ஐயனார் ஐயனுக்கும் ஐயனார் தருமஞான சாஸ்தாவாக சுவாமி பிறந்தாரே சங்கடங்கள் தீர்த்திடவே சாஸ்தா பிறந்தாரே ஐயன் வந்து பிறந்தாரென்று அமர்ந்திருக்கும் தாய்மார்கள் உங்களோட வாயால உலவ போடுங்கம்மா முக்கா முனதே உலவ போடுங்கம்மா ஒரு குலவ எல்லாரும் சேர்ந்து போடுங்க. இட்லி நிறைய சாப்பிட்டீங்களா எல்லாரும்?
குறையத்தான் 51 இட்லில நான் ஒரு மாசத்துக்கு வச்சு சாப்பிடுவேனே. அப்படியா? அப்ப நிறைய சாப்பிடணும். அப்ப நிறைய சாப்பிட்டுருக்கு. நீங்க நல்லா நிறைய குலவு போடுங்க. ஆமா. தாய போடுங்கம்மா ஒரு குலவை. போடுங்கம்மா ஒரு குலவை. பொன்னான மணி குலவை. மணி குலவை. முக்கா மூணு நேரம். மூணு நேரம். குலவை போடுங்கம்மா. போடுங்கம்மா. பொன்னான பூநூலா. பொன்னான பூநூலா. பதித்த தாவடம்மா. பதித்த தாழ்வடம்மா. வெள்ளியால பூநூலா. வெள்ளியால பூநூலா. வெங்கலத்தா தாவடம்மா. வெங்கலத்தா தாழ்வடம்மா. தங்கத்தால பூநூலா. தங்கத்தால பூநூலா. கனிவயிர தாவடம்மா. கனிவயிர தாழ்வடம்மா. ஆடப்பட குதிரப்பட. ஆடப்பட குதிரப்பட. அரிய காட்சி பேப்படையா. அரிய காட்சி பேப்படையா. முன்படையா மின்படையா. முன்படையா மின்படையா. கண்டியாலும் பெரும்படையா. பெரும்படையா. ஆனப்புலி கூட்டத்தோடு. கூட்டத்தோடு. ஹரிஹர புத்திரனோ. புத்திரனோ. அவதரித்து வாராரே. அவதரித்து வாராரே. ஹரிக்கும் சிவனுக்கும் ஹரிஹர புத்திரனாகவே பிறந்ததினாலே ஆமையா. அவர் ஹரிஹர சுதனாக ஆனந்த சித்தனாக ஆமா. ஐயனுக்கும் ஐயனாக சபரிமலை சாஸ்தாவாகவே வந்து பிறந்தார். சாமி அடிவெள்ளி கைலாசத்தில். ஆதிவெள்ளி கைலாசத்தில். ஆதி பெண்ணால் முடி குலுங்க. யாரெல்லாம் கொலுவிருந்த. அரணாரோடு பார்வதியோ. ஆனந்தமாய் கொலுவிருந்த. அங்கே இந்திர லோகத்திலே. இந்திரனா சந்திரனா. சூரியனும் கொலுவிருந்த. சத்தியலோகம் தன்னதிலே. சதிர்முகன் சரஸ்வதியோ. சந்தோஷமாய் கொலுவிருந்த. அங்கே வைகுண்ட லோகத்திலே. பச்சை மாலு லட்சுமியோ. அங்கே லட்சுமியோ. பவசுடனே கொலுவிருந்த. அங்கே பவசுடனே கொலுவிருந்த. லட்சுமியோ லட்சுமியோ ஐயா பவுசுடனே கொலுவிருந்தா. ஐயா பவுசுடனே கொலுவிருந்தா. முற்பத்து முற்கோடி தேவர்கள். 48,000 கோடி. அங்கே அகத்தியராம் புலத்தி. அழகு கலை கோட்டு மாமுனி. அமரன் தேவர் முனிவர். அஸ்தருக்கு பாலர்கள். தேவாதி தேவரெல்லாம். தேவாதி தேவரெல்லாம். தெய்வ கைலாசத்தில் கொலுவிருந்த. தேவாதி தேவரெல்லாம். தேவாதி தேவரெல்லாம். தெய்வ கைலாசத்திலே கொலுவிருந்தா. அப்பேர்பட்ட இறைவன் வாழும் அந்த கைலாச வாசலில் கைலாச வாசலில் ஆண்டவனாகிய சாட்சாடி சிவபெருமானோடு சிவபெருமானோடு அந்த இறைவனோடு இன்னும் யாரெல்லாம் கொலுவிருக்கிறார் தெரியுமா? யார் யாரெல்லாம் ஆகாயத்தில் சூரியனோ. ஆகாயத்தில் சூரியனோ. அன்புகுழி சந்திரனோ. ஆகாயவாணியோடு. ஆகாயவாணியோடு. அன்னை கங்காதேவி.
சிவபெருமானோடு யானை தோல் போர்வையும் ஆமா புலித்தோல் ஆசனங்களோடு ஆஜனங்களோடு சக்தியோடு ஆண்டவன் கையிலே கொலுவிருந்து வருகின்றார். ஆமா இருந்து வருகின்றார். அப்படி கொலுவிருக்கும் இறைவனாகிய சிவபெருமான் என்னையா 14 உலகத்தையும் இறைவன் படைத்து படைத்து 224 புவனங்களையும் ஆண்டவன் படைத்தார். புவனங்களை படைத்தார். 7 சப்தா சாரங்களாகப்பட்ட கடல்களை படைத்து கல்லுக்குள் இருக்கும் தேரையவும் தாயாரின் கருப்பையுக்குள் வாழும் சிசுவையும் முட்டைக்குள் உருவாகும் குச்சியவும் ஆண்டவன் படைத்தார். ஓர் அறிவு முதல் 6 அறிவு படைத்த நாமலை போன்ற மானிட மனுக்களை படைத்தார். நாமலை எதற்காக படைத்தார்? மனிதர்களை ஏன் படைத்தார்? எதற்கு படைத்தார்? எதற்காக? அதாவது என்ன மண் உலகிலே மனிதர்களை எல்லாம் ஏன் படைத்தார் தெரியுமா? எதற்காக ஐயா? நாமல் அனைவர்களுமே தெய்வத்தினுடைய உருவத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றுதான் ஆமா சிவனுடைய வடிவத்திலே அதோ அமர்ந்து கொண்டிருக்கிறார்களே நின்று கொண்டிருக்கிறார்கள் நாமலை பெற்றெடுத்த தந்தையை படைத்தார். அம்மா சிவசக்தி இருக்காளே இந்த மாரியம்மா தாயி, இந்த மாரியம்மாவுடைய வடிவத்தில் சபை நிறைய அமர்ந்திருக்கிறார் பாருங்க. யாரோ நாமலை 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்த தாய்மார்களை படைத்து சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்தார். அப்ப நீங்கலாம் சக்தி அம்சமா? ஆமா, தாய்மார்களை வந்து சாதாரணமா நினைக்க கூடாது. நாங்கெல்லாம் சக்தியினுடைய திரு அவதாரம். உண்மைதான் தாயி. பிறகு நான் வீட்டை விட்டு வெளியே வரும்போது என் பொண்டாட்டி காலில் விழுந்து கும்பிட்டு தான் வெளியவே வருவேன். அதானே நீ போற இடமெல்லாம் வெச்சியா இருக்கு. அவதான் என் கண்கண்ட தெய்வம். அவளா கண்கண்ட தெய்வமா நினைச்சிருக்கேன். தெரிஞ்சா சரி. இப்போ வரைக்கும் கல்யாணம் முடிஞ்சு ஆம்பளைங்க கால்ல தான் பொம்பளைங்க விழுந்துகிட்டு இருந்தாங்க. உன்ன மாதிரி புரிதல் உள்ள புருஷன்மார் இருந்தா பொண்டாட்டிமார் கவலைப்பட வேண்டாம். பொன்னையஞ்சட்டி மனுஷன் 10 பேர் இருந்தா போதும் ஊருக்குள்ள. அவ கால்ல விழுந்து கும்பிடுறதால என்ன தப்பு இருக்கு? அவ இல்லன்னா உனக்கு சுவார் கிடைக்குமா? முதல்ல எதனால அவ கேட்டது அவ தானே கொடுக்கா. சுவார் கிடைக்காட்ட பிரியாணியா வாங்கி சாப்பிடுறோம். காலையில காய் போட்டு கொடுக்கா, காலையில இட்லி வச்சு கொடுக்கா, மதியம் 1 மணிக்கு நல்ல சோத்தை பொங்கி கொடுக்கா, சரி சாயந்தரம் 3 மணிக்கு காபி போட்டு கொடுக்கா, ஆமா நைட்டு 8 மணிக்கு 10 சப்பாத்தி போட்டு கொடுக்கா, சரி அப்ப கேட்டதெல்லாம் கொடுக்கால. ஆமா, அவ காலையில விழுந்து கும்பிட பத்தி என்ன தப்பு இருக்கு? அது சரிதானே. அப்ப நீர் விழுந்து கும்பிட வேண்டியதான். அப்ப சிவன் வடிவ தாத்தாவும் விழுந்து கும்பிடுவார், வெளியே சொல்ல மாட்டாரு. நான் அவர மாதிரி வெளியே சிவன் வடிவத்திலே ஆண்களையும் சக்தியின் வடிவத்திலே பெண்களையும் படைத்து ஆணென்றும் பெண்ணென்றும் ஆண்டவன் அகில உலகத்தையே உண்டு பண்ணினார். நாமளுக்கெல்லாம் 6 அறிவை கொடுத்தார். 9 தத்துவத்தை படைத்தார். மனிதர்களுக்கெல்லாம் 3 ஆசைகளை கொடுத்தார். 3 ஆசை என்ன ஆசைகளா? 3 ஆசை என்றால் மண் ஆசை, பொன் ஆசை, பெண் ஆசை. இந்த 3 ஆசையும் மனிதனுக்கு தேவைதான். மண் ஆசைனா என்ன? ஏக்கர் கணக்குல நம்ம பேர்ல இடம் வாங்கி போடணும்னு ஆசைப்படுறோம் பாருங்க. ஆமா, அண்ணன் தம்பி 2 பேருக்கு அவ அப்பா போறதுக்கு முன்னால ஒரு வயக்காட்டை கொடுத்திருப்பாரு. அதேதான். அப்ப வயக்காடை கொடுக்கும் போது இந்த ஐயா என்ன செய்வாரு? அண்ணன் உனக்கு மேல பக்கம்டா, சரி, தம்பிக்கு உனக்கு கீழ் பக்கம் அப்படின்னு குறுக்க ஒரு வரப்ப போட்டு 2 பேரும் இந்த வயக்காட்டை நல்ல உழவு செய்து பாடுபட்டு சாப்பிடுங்க அப்படின்னு அவ ஐயா போயிருவாரு. அண்ணன் தம்பி 2 பேரும் என்ன செய்வாங்க தெரியுமா? 2 பேரும் ஒன்னாவா வேலை பார்ப்பாங்க? என்ன செய்வாங்க? கிடையாது. இந்த ஐயா காலையில வருவாரு. சரி, அண்ணன் காலையில வந்தாருன்னா மேக்கிருந்து வரப்ப லேச கிழக்க தள்ளுவாரு. அப்படியே வெட்டி கொண்டு வருவாரு. நமக்கு அந்த இடம் கிடைச்சிருவானே. சாயங்காலம் தம்பி போனாருன்னு வையே, தம்பி என்ன செய்வாரு? கிழக்கிருந்து லேசா மேக்க தள்ளி பாப்பாரு. 2 பேரும் மாறி மாறி தள்ளுவாங்க. பிறகு வரப்பு எதுன்னு தெரியாம அவர் இடம் எது இவர் இடம் எதுன்னு தெரியாம சண்டை போட்டு அதே இடத்தை வித்து கோர்ட்டு கேஸுக்கு செலவு பண்ணிட்டு சும்மா இருப்பாங்க. அதுக்கு பேரு தான் மண் ஆசைன்னு இருக்கான். 4 பேர் இருந்தாங்கன்னா ஒருத்தன் தூத்துக்குடியில இருக்கணும், ஒருத்தன் மெட்ராஸ்ல இருக்கணும், சரி, ஒருத்தன் கோயில்பேட்டில இருக்கணும். தனித்தனியா இருந்தாமன்னா கொஞ்சம் பாசமா இருப்பான். ஆமா, ஒரே ஊர்ல ஒரே தெருவுல இருந்தாமன்னா என்ன ஆகும்? சென்மத்துக்கும் பேச மாட்டான். குறைக்க சொன்னேன். பகையாயிப்போம், பெரிய பகையாயிப்போம். ஆமா, பகையாகும். ஆமா,
அப்போ இதைத்தான் மண்ண ஆசை என்பார்கள் சொல்வார்கள். இரண்டாவது ஆசை வந்து பொன்னு ஆசை. பொன்னாசைனா என்னய்யா? பொன்னு ஆசைனா என்ன? அதான் கேட்டேன். இந்த இருக்காங்க பாரு தாய்மார்கள். ஆமா இருக்காங்க. நாங்கெல்லாம் கோயிலுக்கு போனோம்னு வையே, என்னய்யா? கோயிலுக்கு போன உடனே இந்த தாய்மார்கள் என்ன செய்வாங்க? அவளுக்கு எடுப்பாங்களோ? முதலாவது போய் சாமியை கும்பிடுவாங்க. கும்பிடுவாங்க. சாமியை கும்பிடும் போது வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் என்ன செய்வாங்க தெரியுமா? என்னய்யா? அம்மா கிட்ட வேண்டுதல் வைக்காங்களோ வைக்கலையோ அது ரெண்டாவது பட்சம்தான். அதான் போன உடனே முதலாவது அம்மாவுக்கு என்ன சேலை கட்டி இருக்காங்க, என்ன நேரத்துல கட்டி இருக்கு, அம்மா என்ன கலர்ல சேலை கட்டி அலங்காரம் பண்ணி இருக்கா, ஆமா அவ கழுத்துல என்ன நகை போட்டிருக்காங்க அப்படின்னு தான் முதல்ல போய் பாப்பாங்க. ஆமா முதல் கண்ணே அங்கதான் ஓடும். ஆமா பார்த்த உடனே அம்மாளுக்கு போட்டிருக்க நகையை பார்த்துட்டு வீட்டுல வந்து அந்த ஐயாட்ட சண்டை போடுவா. எங்க கோயிலுக்கு போயிருந்தேன், மாரியம்மாளுக்கு அடிவயத்து வரைக்கும் நீளமா ஒரு செயின் போட்டு அலங்காரம் பண்ணி இருக்காங்க, அதே மாதிரி எனக்கு செயின் வாங்கி தந்தா தான் முடியும், இல்லைன்னா நான் அடுத்த வருஷம் கோயிலுக்கே வரமாட்டேன் அப்படிம்பா. அதைத்தான் பொண்ணு ஆசைம்பாங்க. அப்படி என்பார்கள். மூணாவது ஆசை ரொம்ப முக்கியமான ஆசை. அது என்ன ஆசை? யாருக்கும் வெறுக்காத ஆசை, எவருக்கும் திகட்டாத ஆசை. அதான் பெண் ஆசைன்னு இருக்கா. பெண்ணு உடனே தாத்தாவே தூக்கி கொண்டு போகுது, அண்ணன் அறியாம கொண்டு போய் தள்ளுது, பொம்பளை தானே செக்கமால தூக்கி போடுது. இல்ல அண்ணன் அறியாமலே அங்க இப்படி எல்லாம் இருக்குமோ ஆசாப்போ? என்ன செய்ய சொல்ற? இத்தனை வயசுல இப்படி தூக்கி தூரப்பட்டுச்சுனா 25 வயசுல அப்ப என்ன வரத்து வந்திருப்பாருங்க. அதுக்கு இல்ல என்ன அறியாமலே சாகடிச்ச மாதிரி தூக்கி கொண்டாங்க. ஆமா பெண் ஆசைனோட தூக்கி அப்படி தக்க வீசுது. சரி போட்டோம். அப்ப மூன்றாவது ஆசையாகப்பட்ட பெண் ஆசையை கொடுத்தாரு. ஆனா பிறந்தவங்க செத்ததுக்கு பிறகு அவரை தெக்க கொண்டு போய் கட்டையில வச்சு தீய வச்சோம்னா அந்த கட்டை தீப்பிடிச்சு எரியுமா? அப்ப அந்த கட்டை தீப்பிடிச்சு எரிஞ்சு அவர் சாம்பல் காத்துல பறக்கும் போது அந்த சாம்பல் சொல்லுமா, என் பொண்டாட்டி விட்டு போறனே, என் பொண்டாட்டி விட்டு போறனேன்னு போகுமா. செத்ததுக்கு பிறகு. அப்ப இதைத்தான் பெண் ஆசைன்னு இருக்கா. இந்த மூன்று ஆசைகளையும் முக்கண்ண நாமளுக்கு கொடுத்து என்சான் உடம்பை கொடுத்தார், நாவலுக்கெல்லாம் ஒரே ஒரு சான் வயசை கொடுத்தார். ஒரே சான் வயிற்றை கொடுத்தார். வயத்தை குறைச்சிட்டாரு. வயத்தை குறைச்சிட்டாருன்னா ஒரு சான் வயத்தை கொடுத்ததுக்கு நம்ம எல்லாம் என்ன பாடுபடுதோ? அது ஏன் கேட்க? சனிக்கிழமையோ ஞாயிற்றுக்கிழமையோ ராத்திரியோ பகலோ என்னைக்கா இருந்தாலும் ஏதாவது வேலை கிடைக்குமா? 10 ரூபாய்க்கு நம்ம கூலியை பாத்துற முடியுமா? நல்ல வீடு கட்டிடுவோமா, நல்ல ட்ரெஸ் போட்டுருவோமா, நம்ம கடன் அடைச்சிருவோமா அப்படின்னு ஒரே ஓட்டம் தான் இந்த உலகத்திலே. அதேதான் ஒரு சாண வயத்துக்கு இவ்வளவு பாடுபட்டா கூட ஒரு சாணம் இல்ல உடம்பெல்லாம் நமக்கு வயத்தை கொடுத்தா நமக்கு என்ன பாடு? உலகத்துல விளையக்கூடிய பொருட்கள் காணாது, உலகமே தாங்காது. அதுக்குத்தான் சிவபெருமான் மனிதர்களை இப்படித்தான் படைக்கணும் நம்மள நல்லா படைச்சிருக்காரு. சில பேர் நினைக்காங்க கண்ணாடி முன்னால நின்னு கடவுள் இந்த கண்ணை கொஞ்சம் நல்லா கொடுத்திருக்கலாமோ, கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் வெளியே தள்ளி கண்ணை படைச்சு எனக்கு இந்த பல்ல கொஞ்சம் வரிசைக்கு அண்ணன் படைச்சாம இல்ல சிரிக்க முடிய மாட்டேங்குது. அந்த தாய பாருங்க அழகா சிரிக்கு, பல்லு அழகான பல்லு. உனக்கு வந்து பல்லுல குறை, எனக்கு கண்ணுல குறை. உங்க கண்ணுல தாத்தா கண்ணுல காப்படி விளக்கம் தான் ஊத்தலாம். உங்க கண்ணுல என்னையா குறை? நல்லா தானே இருக்கு. நல்லா தான் இருக்கு, கொஞ்சம் வெளியே தள்ளி இருக்கணும் கண்ணு. குடிங்கிருவோம் வேணா நீ எப்படா எனக்கு ஒரு குறை வச்சாங்க கடவுளே. என்ன மண்டையில முடியலன்னு அவருக்கு வருத்தப்படுதாரு. அதானே. அப்போ ஒவ்வொருவரும் நமக்கு ஒவ்வொரு குறை இருக்கே அப்படின்னு கடவுள் நம்மளை இப்படி படைச்சிருக்கலாமோ, கொஞ்சம் வளர்த்தியா இருக்கலாமோ அப்படின்னு நம்மளாம் நினைக்கும். கடவுள் நம்மளை நல்லபடியா பெரிய கோடீஸ்வரங்களா படைச்சிருக்காரு. கோடீஸ்வரனா ஏன் படைச்சிருக்காருன்னா நல்ல கை இருக்கு, நல்ல வேலை பார்க்கலாம், நல்ல கால் இருக்கு, நல்லா நடந்து போகலாம், வாய் நல்லா பேசுறதுக்கு திறமையை கொடுத்திருக்காரு, கண்ணை வச்சு நம்மளால பார்க்க முடியுது, காதால கேட்க முடியுது. இது கூட இல்லாம எத்தனையோ பேர் இருக்காங்க. அப்ப கடவுள் நம்மளெல்லாம் உலகத்துல பெரிய பணக்காரனா படைச்சிருக்காருன்னு அர்த்தம். நோய் நொடி இல்லாத வாழ்வும் கடன் இல்லாத வாழ்வும் தான் நல்ல வாழ்வு. பணத்தை வச்சு அவன் தான் பெரிய பணக்காரன் உலகத்திலே. சரி, அப்ப இந்த ஆண்டவன் இவ்விதமாகவே இந்த உலகத்திலே நாமலை எல்லாம் படைத்து இரவு என்றும் பகல் என்றும் 2 நாளிகை உண்டு பண்ணினார். பகல் முழுவதும் நமக்கு ஓய்வில்லாத உழைப்பை கொடுத்தார். இரவு எல்லாம் ஓய்வெடுக்கக்கூடிய நித்திரையாகப்பட்ட உறக்கத்தை படைத்து மரம் செடி கொடி பயிர் புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு கண்டுகாடை
படைகள் அதனையும் படைத்து ஆமையா எறும்பு யானை முதல் என்ன உண்ணாத மனுக்கள் 84 லட்சம் கோடி சிவராசிகளை படைத்து இந்த உலகத்தை படைத்தால் மட்டும் போராது. என்ன செய்ய வேண்டும்? மக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமலே நாமல் படியிழக்க வேண்டும் என்று ஆண்டவன் எப்படி படியிழந்து வருகின்றார் தெரியுமா? எப்படி ஐயா? நாளை நல்லதினை எடுத்து நாளை நல்லதினை எடுத்து நாளை நல்லதினை எடுத்து அவர் நாடு எங்கும் படியிழந்தார் அவர் நாடு எங்கும் படியிழந்தார் படியளந்த ஆண்டவனுக்கு பாலும் பழமும் கொடுத்தாளாம் அந்த பார்வதா தேவி. அவெல்லாம் பொண்டாட்டி. ஏன் உன் வீட்டுக்கார அம்மா பிடிக்கலையா தாத்தா? ஏன் பொண்டாட்டி இருக்காள? எதுக்கு? இப்பதான் அப்பதான் கால்ல விழுந்துட்டு வந்தேன்னாரு. ஆமா அப்பல அப்படி சொன்னேன். சரி அது போன மாசம். இப்ப நான் சொல்றது இந்த மாசம். அப்படியா இருக்கும்? இருக்கு. அப்படியா? ஆமா நான் வெளிய போயிட்டு வீட்டுக்கு போனோம்னா என்ன இவா என் பொண்டாட்டி வாசல்ல சட்டாப்பையோட நிக்கா. சட்டாப்பையோட எதுக்கு நிக்கா? சட்டாப்பையோட நிக்காளா? ஆமா. அவ ஏன் அப்படி நிக்கா தெரியுமா? எதுக்கு? நீ வில்லு பாட்டு படிச்சு வீட்டுக்கு போகும்போது ஆமா நான் குடுக்க ரூபாயை கொண்டு ஆச்சி கையில கொடுத்தேன்னு வெயி. என்ன இவா? ஆச்சி சட்டாப்பையை கொண்டு 2 தோசையை சுட்டு கொடுப்பா. நீ ரூபாயை மட்டும் கொடுக்காம ஏதாவது ஊதாரித்தனமா செலவு பண்ணிட்டு போன சட்டாப்பையை திருப்பி அடுப்புல காய வச்சு செவிட்லே 2 பூசையை கொடுப்பா. அவரை போடணும். ஆமா சட்டாப்போட நிக்கிறத பார்த்த உடனே சரி நான் கொண்டு போற ரூபாய் எடுத்து அவ கையில கொடுத்துருவேன். அதானே கேட்டேன். ரூபாயை கையில வாங்கின உடனே என்ன இவா அப்படியே லேசா பல்ல காட்டுவா. பல்ல காட்டுவாளா? சிரிப்பான்னு சொல்லுவா. சிரிப்பா. அப்படியே ரூபாய் கொடுக்கல வச்சுக்கோ பத்திர காலியா நிப்பா. சாப்பாடு பொங்கி தட்டுல போட்டு கொடுக்கும்போது நீ எப்படி பல்ல காட்டுத? நமக்கு சந்தோஷமா இருக்கும். அத மாதிரி தான் ரூபாயை வாங்கும்போது அவளை சொல்ல குறை கிடையாது. ஆனா பிறந்த நம்ம சரி உழைச்சு கொண்டு பொம்பளை கையில கொடுத்தா
தான் ஆமையா நமக்கு வாய்க்கு ருசியா வக்கனையா சமைச்சு போடுவா நம்ம அதை விட்டுட்டு சரி 500 ரூபாய்க்கு உழைச்சோம்னா கூட 500 ரூபாய் கடன் வாங்கி 1000 ரூபாய்க்கு 4-5 கோட்டை வாங்கி குடிச்சிட்டு போனோம்னா என்ன ஆகும்? அந்த பெண்ணை பிறந்த என்ன செய்வா? மண்ணடியா தும்பா. உங்களுக்கு ஈரம் ஒன்றும் தெருப்புழுது நம்ம உடல் ஜூஸ் மட்டும் வேணும்னு நம்ம குடிச்சிட்டு அலைஞ்சோம்னா கொண்டாட்டி பிள்ளை நம்ம மண்ணடியா திங்கும். 100க்கு 10 பேர் அப்படிதான் அலைதான் அப்படின்னு மனசுல நினைக்கணும்ல. நினைச்சு பார்த்து நல்லபடியா நடக்கணும். அதே போலவே ஆண்டவனாகிய சிவபெருமான் சரி 14 உலகம் எல்லாம் இறையிழந்து கைலாசத்திற்கு வரும்போது இறைவனாகிய பகவான் எப்போது வருவார் என்று சொல்லி அவரையே எதிர்பார்த்து காத்திருந்து பாத பூஜை முடித்தால் அவள் பணிவிடைகளை செய்தார். இப்படி களைப்பாரி இலைப்பாரி கையிலே குழுவிருந்து வருகிறார்கள். மறுநாள் பொழுது விடிந்தது. பகவானை அழைத்த பார்வதி ஆண்டவா பரம்பொருளே 7 உலகம் எல்லாமே இறையிழந்து வரக்கூடிய இறைவா இங்க இருந்த ஆச்சு எங்க வீட்டுக்கு போயிட்டாங்களா? திடீர்னு ஆள் ஒரு ஆள் குறையுதுன்னு பார்த்தேன். வீட்டுக்கு போயிட்டு வந்துருவாங்க. அண்ணானிக்கா ஒரு நினைக்கிறேன் இந்த அண்ணா அங்கதான் நிக்கவோ. இறைவனாகிய சிவபெருமா நீங்க 7 உலகம் எல்லாமே படியிழந்து வாருங்க. நீங்க உலகம் எல்லாமே படியிழந்து வரும்போது இந்த உலகத்திலே உள்ள உங்களுக்கு ஆங்கலன்னு தேடிக்கிட்டு இருக்கேன். உட்காருங்க. ஆளை காணுமே கம்ப்ளைண்ட் பண்ணலாமான்னு பார்த்தோம். ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமா பார்த்தோம். எங்க அப்படியா? நாங்க உங்களை நம்பி தான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்க கையில தான் இருக்கு. நாங்க படிக்க வரைக்கும் நீங்க இப்படியே இருந்தீங்கன்னு வைங்க, நல்லாவே ஓரளவு நிகழ்ச்சி நடந்து. அப்ப இந்த இறைவனாகப்பட்ட சிவபெருமான் யாராவது நீங்க உலகம் எல்லாமே படியிழந்து வாரீங்க. உலகம் எல்லாமே படியிழக்கும் போது உலக மக்கள் எல்லாம் யாரை வணங்கி வருகிறார்கள்? எல்லா மக்களுமே என்னை தானம்மா வணங்கி வருகிறார்கள். அதுல என்ன உனக்கு சந்தேகம் வந்து விட்டது? ஆண்டவா ஐயா, உலக மக்கள் எல்லாம் உங்களை வணங்கும் போது எனக்கு தெரியாமல் யாரோ 2 பேர்களை நீங்கள் வணங்கி வருகின்றீர்கள். அவங்க 2 பேரும் யாரு? ஏன் அவர்களை நீங்கள் வணங்க வேண்டும்? பார்வதி உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன், 10 பொருளுக்குமே அர்த்தமாக இருந்து வருகிறேன். அப்படி இருக்கும் போது 10 பொருள் என்றால் என்னையா? அப்படி இருக்கும் போது இந்த உலக மக்களுக்கு இரவும் பகலும் வர வேண்டும் என்று சொன்னால் யாரால முடியும்? நாளைக்கு கேட்கலாம். யாரால முடியுது? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லையானா சகல உலகத்துக்குமே ஒளி கிடைக்காது. அதனால என் வலது கண்ணை சூரியனாகவும் ஆண்டவன் இடது கண்ணை சந்திரனாகவும் நான் வணங்கி வருகிறேன் பார்வதி என்று இறைவனாகிய பகவான் சொன்னபோது பார்வதி பார்த்தாள். என்ன செய்கிறாள்? அது எப்படி ஆண்டவன் 2 கண்களும் சந்திரன் சூரியனா இருக்க முடியும்? எப்படி இருக்க முடியும்? இன்னைக்கு இந்த ஆண்டவனுடைய கண்ணை பொத்தி சூரியன் வாராரா சந்திரன் வாராரான்னு நம்ம பாப்போமே, பாத்துருவோமே. என்ற ஆதிபராசக்தியானவள் என்னையா? ஆதிசக்தி பார்வதியா, ஆதிசக்தி பார்வதியா அரனாருக்கு தெரியாமல் ஓடி வந்து இருகரத்தை எடுப்பா, இருகரத்தை எடுப்பா பார்வதி சங்கண்ணா ஆண்டவனார் திருக்கண்களையும் மறைத்தவுடனே அகில உலகம் எங்கு பார்த்தாலும் ஒரே இருமயமாயிருக்கு. இருக்கின்றது. உலகமே இருட்டா இருந்தா எந்த வேலையும்
பார்க்க முடியுமா? ஒரு வேலையும் பார்க்க முடியாது. அசையும் பொருள் அத்தனையும் அப்படியே அசையாமல் இருக்கிறது. இருக்கின்றது. வைத்த பொருளும் தெரியவில்லை, எடுத்த பொருளும் தெரியவில்லை. நினைக்காலும் தெரியல, ஜெயில நிக்காலும் தெரியல. அப்போ உலகமே இருட்டா இருந்தா நம்மளால ஒரு வேலையுமே பார்க்க முடியாது. இருட்டுக்குள்ள ஒரே வெறும் வேலை மட்டும் செய்யலாம். என்ன வேலை? நல்லா தூங்கலாம். நல்லா தூங்கணும்னு சொன்னா அதுக்கு காத்தாடி வேணும். காத்தாடி வேணுமோ? காத்தாடி இல்லைன்னா கண்ணுல உறக்கமே வராது. கரெக்ட். காத்தாடி இல்லைன்னா கண்ணுல உறக்கமே வராது. சில பேருக்கு இப்ப அடிக்க வெயிலுக்கு ஏசி இல்லாமலே தூக்கம் வர மாட்டேங்குது. அடேப்பா ஏசி இல்லாம தூக்கம் வர மாட்டேங்குது. ஏற்கனவே அக்கி நட்சத்திரம் பிறந்துருச்சு. ஏன் கேக்கிய? அடேப்பா முன்ன 15, அதாவது சித்திரையில 15 நாள், வையாசியில 15 நாள். ஆமா 30 நாள் உங்களை பாடு கண்டுட்டு தான் விடும். மழை என்னைக்கு தாத்தா வரும்? மழையா? சித்திரையில பின்னேழு. நானே கேட்டுட்டு வரேன். ஆமா சித்திரையில பின்னேழு, தாயிட்ட வையாசியில முன்னேழு. முன்னேழு பின்னேழு இருந்தாலும் வையாசி 15 தேதிக்கு மேலதான் அந்த வெக்க வந்து பவர் குறையும். ஆமா அக்னிநட்சத்திர வெக்க. கருப்பசாமி இருக்காரு மழை. அப்ப இந்த இறைவனாகப்பட்ட சிவபெருமான் சரி இரேழு உலகத்தையே இப்படி இருளாக்கிட்டாலே இந்த பார்வதி நம்ம எவ்வளவோ விவரமா சொல்லி இவளுக்கு நம்ம மேல நம்பிக்கையே வரமாட்டுக்கு. இந்த உலகத்தையே இருளாக்கிய பார்வதிக்கு இறைவன் யார் என்று இவளுக்கு இன்னைக்கு நாம தெரியப்படுத்தணும். ஆண்டவனுக்கு இருக்கக்கூடிய 2 கண்ணு தானே இவளுக்கு தெரியும். சிவபெருமானுக்கு 3வது கண் நெற்றிக்கண் இருப்பது இதுவரைக்கும் தெரியாது. அதனாலே நெற்றிக்கண்ணை திறந்து நாம நீண்ட ஒளி கொடுக்க வேணும் என்று ஆண்டவன் தான் சிவபெருமான். ஆண்டவன் தான் சிவபெருமான். ஆதிசக்தி முன்னால் நெற்றிக்கண்ணை திறப்பார், உலகில் ஒளி கொடுப்பார். நெற்றிக்கண்ணை திறப்பார், நெற்றிக்கண்ணை சாமி நீண்ட ஒளி கொடுப்பார். உச்சி கண்ணிலே இருந்த அக்கினி பொறிகள் பறந்து அதிலே இருந்து அங்கார ஓங்கார ரூபங்களை கொண்டு காளி அம்சத்திலே வீர சுரூபத்தோடு ஒரு பெண் வந்து பிறந்தாள். ஆண்டவன பெண்ணை அழைத்து எம்மா ஆட வேண்டாம், ஆட வேண்டாம், ஆட வேண்டாம், ஆட வேண்டாம், ஆதாளி பாட வேண்டாம். உச்சி கண்ணி பிறந்ததால், உச்சி கண்ணி பிறந்ததால் தாயே உச்சி நீ வாழியம்மோ. உலக சக்தி உச்சினி மாகாளியம்மா உன் பேரம்மா என்று வரம் கொடுத்து அவளை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். அவதான் வடக்கு செல்வி வடக்குத்தி அம்மா. அப்ப இப்படி பேர் நாமத்தை கொடுத்து உச்சினி மாகாளி அம்மாளை அமர வைக்க ஆண்டவன் ஆங்காரம் கொண்டு கண்ணை திறந்தாரு பாருங்க. அந்த அக்கினியினுடைய வெக்கை தாங்காமல் பார்வதா தேவி சிவனார ஏறிட்டு பார்க்கின்றாள். நம்ம 2 கண்ணையும் பொத்தி இருக்கமே, 3வது இந்த ஒளி எங்க இருந்து வருது அப்படின்னு சிவனுக்கு முன்னால வந்து பார்க்கும்போது ஆண்டவன் உச்சிக்கண் மகிமையை கண்ட பார்வதி என்ன செய்கின்றார்? அவ அங்கமெல்லாம் பதறி ஆவி தனலாகி ஐயோ பகவானுடைய மகிமை தெரியாமலா நாம பரிசோதனை பண்ணி பார்த்துட்டோம். சிவன் நம்ம மேல கோபப்பட்டாலும் கோபப்படுவாரு அப்படின்னு அங்கமெல்லாம் பதறி பார்வதி வேர்த்து விறுவிறுத்து நிற்கிறாள். இந்த பார்வதியின் வேர்வை துளியானது காட்டாற்று வெள்ளமா கரை புரண்டு கைலாசத்திலே வந்து கொண்டிருக்கிறது. பார்வதியின் வேர்வையோ பூமிக்கு போனா உலக மக்களுக்கு உயிர் சேதம்லாம் வந்து சேரும். அதனால இந்த வேர்வை துளியை பூமியிலே விழவிடக் கூடாது என்ற 1008 சடாமுடியிலே ஓர் முடியை உழைத்து அதையே பார்வதியின் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டை கட்டாகவே கட்டினார். அப்பமும் வேர்வை துளி நிக்கவில்லை. அதிலே இருந்து ஒரு 10 சொட்டு வேர்வை பூமியிலே கலக்க 10 சொட்டு வேர்வையை 10 கடலாகவே படைக்க வேண்டும் என்று ஆண்டவன் 10 கடலாக்கி பேர் நாமத்தை கொடுத்தார். எப்படி ஐயா? சாமி உங்க சம்பாதி வே சம்பாதி வே சம்பாதி வே
என்னும் பாறையிலே ஆமா ஒரு பெரிய படர்ந்த ஆலமரம். ஆமா பெரிய மரம். ஆலமரத்தின் அடியிலே காய்ச்சடித்து மணல் குமித்து கரையான் புத்து வளர்ந்திருக்க. ஆமையா ஓங்கி வளர்ந்த புத்து 1000 வாசல் உண்டு. ஆமா தங்க புத்து வெள்ளி புத்து தானாக வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ள புத்துக்குள் ஏ தம்பி என்ன ஏ டவுசர் போட்ட தம்பி என்ன டவுசர் போடாத தம்பி டவுசர் போட்டிருக்காமியா இங்க பாரு ஒரு கேள்வி கேட்க பதில் சொல்லு. புத்துக்கு கொத்தனார் யாரு? யாரு தெரியும்? அவருக்கு தெரியாது. உங்க வீட்டு கட்டின கொத்தனார தெரியுமாடா? யாச்சி தப்பு. அதெல்லாம் கிடையாது. யார் சொன்னது? புத்துக்கு கொத்தனார் யாரு? புத்துக்கு கொத்தனார் யாரு? கரெக்ட். பரவாயில்ல தெளிவா இருக்கு. கரையான் கரையான். அதான் வாசம். ஆச்சி படக்குற பாம்பு நிட்டியல பயந்து போயிட்டு. அது ஒண்ணு சொல்லி வைப்போமே என்னன்னு பாப்போமே. புத்துக்கு கொத்தனார் கரையா. சரி. கரையான் அந்த புத்தை கட்டினா நாகம் கரையானையை சாப்பிட்டுட்டு அதை கட்டி அந்த புத்துக்குள்ளே உட்கார்ந்துக்கிடுமா. அவன் கட்டின கொத்தனார் காலி ஆகிட வேண்டியதான். பிறகு அப்படி பிறகு பிறகு சாப்பிட்டு அப்பேற்பட்ட அந்த மாணிக்க புத்துக்குள்ளே ஆமையா சென்னாகம் கருநாகம் கண்ணாடி விரிசுகள் எல்லா நாகத்திற்குமே ராஜா ராணியாக ஆமையா அந்த நாகலோக பட்டணத்திலே யார் வாழ்ந்து வருகின்றார்கள் தெரியுமா? யார் யாரெல்லாம்? நாகலோக பட்டணத்தில் நாகலோக பட்டணத்தில் நாகராஜே நாகக்கண்ணி அங்கே மன்னவனும் தேவியுமா மனமகிழ்ந்து வாழ்ந்து வாரா கொண்டவேனும் தேவியுமா குலமுடனே வாழ்ந்து வாரா அவரோ வீணையும் நாதம் போல விருப்பமுடன் வாழ்ந்து வாரா அவரோ நகமும் சதையும் போல நலமுடனே வாழ்ந்து வாரா ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு அங்கே ஒருவர் கேட்டு ஒற்றுமையா வாழ்ந்து வாரா அங்கே ஒற்றுமையா வாழ்ந்து வாரா அங்கே நாகராஜன் நலமுடனே வாழ்ந்து வாழ்ந்து வரும் அவர்கள் இருபேர்களுக்கு நாகலோக பட்டணத்திலே என் நாகராஜனும் நாகக்கன்னியும் நாகம் என்று சொன்னா நம்ம பூலோகத்துல பாக்குறோம் பாருங்க அந்த மாதிரி நாகம் கிடையாது. தலை மனித தலை கண்டத்துக்கு கீழே உடம்பெல்லாம் நாக வடிவம். இப்படி தெய்வத்தினுடைய அம்சமாகவே நாகராஜனும் நாகக்கன்னியும் நாகலோக பட்டணத்திலே வாழ்ந்து வருகிறார்கள். பாம்புனா சின்னது, நாகம்னா பெருசு. அப்பேற்பட்ட அந்த நாகராஜனும் நாகக்கன்னியும் நாகலோக வட்டணத்திலே ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாக வாழ்ந்து வருகிறார்கள். நகமும் சதையும் எப்படியோ எப்படி ஒண்ணு சேர்ந்திருக்கோ வீணையும் நாதமும் எப்படியோ எப்படி கணீர் கணீர்னு ஒலிக்குமோ ஒரு பூவும் மனமும் எப்படியோ அவ்வளவு பொருத்தமா ரெண்டு பேரும் இருக்காங்க. மனைவி சொன்னா கணவன் கேட்பார், கணவன் சொன்னா மனைவி கேட்பார். அதெல்லாம் குடும்பம். பிறகு சரிதான், அதெல்லாம் குடும்பம். ஆமா, ஏன் பொண்டாட்டி நான் சொன்னா கேட்கவே மாட்டுக்கா. வேற யார் சொன்னா கேட்கா? என் தம்பி சொன்னா சரி அப்படிங்க. என்னையா இப்படி சொல்லுவீரு? என் தம்பி என்னை விட அடி வளர்த்தியா இருப்பான். சரிதான், அவன் கொஞ்சம் போர்ஸா இருப்பான். சரி, அவன் சொன்னா சரின்னு கேட்கா, நான் சொன்னா எதை சொன்னாலுமே கேட்க மாட்டுக்கா. இவரு குடிச்சிட்டு நாலு தெருவுல போய் நாளைக்கு வர சண்டையை இன்னைக்கு எடுத்துட்டு வந்துருவாரு. அவர் குடியாரப்ப. அவர் தம்பி அப்படி கிடையாது. ஆமா, சைலன்ஸ். என்ன சத்தம்? எங்க கோயில்ல அந்த நேரத்துல பேசிட்டே இருக்கீங்களோ?
அப்ப இந்த நாகராஜனும் நாகக்கன்னியும் ஒருவர் சொல்லை ஒருவர் கேட்டு ஒற்றுமையாகவே வாழ்ந்து வருகிறார்கள். அப்படியாகவே வாழ்ந்து வரக்கூடிய இருவர்களுக்கும் இறைவனுடைய அருளால எந்த விதமான குறையுமே கிடையாது. மண்ணீருக்கு மழையிருக்கு மண்ணால குறைவும் இல்லை. பொன்னிருக்கு பொருளிருக்கு பொருளாலே குறைவும் இல்லை. ஆடி இருக்கு மாடிருக்கு மாடி இருக்கு. அங்கே அடுக்கு மெத்த வீடு அவருக்கு சொத்திற்கு சுகம் இருக்கு. அவருக்கு சொத்தால குறைவும் இல்லை. ஆகராஜனாக கண்ணி அங்கே ஏழரையா கோபுரம் எதிரே ஒரு மண்டபம் சூழரையா அங்கே சுத்தி கட்டும் மாளிகையா. ஏழரை கோபுரங்கள் எதிரே ஒரு மண்டபங்கள் சூழரை அங்கனம் சுத்தி கட்டும் மாளிகை. பத்தடுக்கு மாளிகை அவருக்கு பந்தடி மேடைகள். ஆணை கட்டும் ஜாவடி அசைந்திருக்க மண்டபங்கள். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே என்னென்ன செல்வங்கள் வேண்டுமோ அத்தனை செல்வங்களுமே நிறைந்திருக்கிறது. ஒரு மனிதனுக்கு செல்வங்கள் 16 என்று சொல்லுவார்கள். அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் ஒரே ஒரு செல்வம் தான். நம்ம வீட்டுல பீரோவில் நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு இருந்தாலும் அந்த பணம் வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? ஒருபோதும் கூப்பிடாது. ஏக்கர் கணக்குல நிலம் வாங்கி போட்டிருக்கோம். இந்த மண்ணு வந்து நம்மள அம்மா அப்பான்னு கூப்பிடுமா? கூப்பிடாது. கழுத்து நிறைய தங்க ஆபரணம் வாங்கி அணிந்திருக்கிறோம். அந்த தங்கம் வந்து நம்மளை அம்மா அப்பான்னு கூப்பிடுமாயா? கூப்பிடாது. ஒருபோதும் கூப்பிடாது. நாமளை அன்போடும் பண்போடும் ஆசையோடும் அம்மா அப்பா வந்து அழைக்க வேண்டுமானால் செல்வத்திலே சிறந்த செல்வமே இந்த பிள்ளை செல்வம் தான். அதுதான் பிள்ளை செல்வம் என்பார்கள். சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து அதான் குழந்தை சொத்து என்பார்கள். கனியிலே சிறந்த கனி அதான் பிள்ளை கனி என்பார்கள். அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் 35 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கல்யாணம் முடிஞ்சது. சரி, கல்யாண மண்டபத்துல வச்சு கல்யாணம் முடிஞ்சது. நான் மண்டபத்துல மேடையில தாலி கட்டின உடனே நானும் என் பொண்டாட்டியும் கீழே இறங்கி வந்து எங்க பாட்டி காலில் விழுந்து கும்பிட்டோம். பெரியாள் காலில் விழுந்தா நல்லது. பெரியாள் காலில் விழுந்து கும்பிட்ட உடனே எங்க பாட்டி சொன்னா, பேராண்டி நீ 16 பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்னா. சரிதான் பாட்டி சொல்லிட்டாள் அப்படின்னு. சரி, நான் 16 பிள்ளைய பத்தி சீரழிஞ்சு கிடக்கேன். பிள்ளை கெட்டியும் கொடுக்க முடியாம வைக்க முடியாம கேட்டவர 16 செல்வம்னா நம்ம வாழ்க்கையிலே தேவையாக இருக்கக்கூடிய அத்தனையும் கல்வி செல்வம் வீரம் நன்மக்கள் நல்ல வீடு நல்ல வேலை நோய் இல்லாத வாழ்வு இதைத்தான் 16 செல்வம்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் விவரம் இல்லாம 16 பிள்ளைய பத்தி இப்ப சீரழிஞ்சு கிடக்கேன். கெட்டி கொடுக்க வழி இல்லாம இந்த 16 வகை செல்வத்துல வந்து வாய் திறந்து பேசக்கூடிய செல்வம் தான் பிள்ளை செல்வம். அதுதான் குழந்தை செல்வம் என்பார்கள். அப்படி என்பார்கள். அப்பேற்பட்ட குழந்தை செல்வம் இல்லாமல் நாகராஜனை அழைத்த நாகக்கன்னி, அந்த நாகக்கன்னி அவள் என்ன வார்த்தை சொல்லுகிறாள் தெரியுமா? என்ன சொன்னா? எங்கனவா ராஜ மன்னா ராஜ மன்னா